Shalom, Shalom. Welcome to Proclaim, Pray and Praise, episode 8. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தீமை தான் தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஜெலஸ் ஃபார் காட். அதாவது ஆண்டவருக்கென்று நாம் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் பக்தி வைராக்கியம் என்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கொண்டே போகிறது. மனசில் அந்த பக்தி வைராக்கியமே காணாமல் போயிட்டே இருக்குது. கர்த்தரோட வசனம் பக்தி வைராக்கியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? நம்மளுக்கு இந்த வார்த்தை வரும்பொழுதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் ஆலயத்தில் காசு விற்கிறவர்களை பார்க்கும் பொழுது, புறா விற்கிறவர்களை பார்க்கும் பொழுது, அவற்றை எல்லாம் அந்த மேஜைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்குனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்தி வைராக்கியமாக அந்த இடத்துல காட்ஸ் ஆங்கரை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். தேவஜனமே, இன்றைக்கு நாமும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும். கடைசி காலத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய பக்தியை கல்டிவேட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு மேலே ஜெலஸாக இருக்கிறத நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். காட்ஸ் பீப்புள் கூட நம்ம சேர்ந்து இருக்கணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும், நம்ம பைபிள் வாசிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்க முடியும். நம்ம தனிமையில் நம்ம ப்ரே பண்ணாலும் இல்லை பைபிள் வாசித்தாலும் சில நேரத்தில் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிடுவோம். அதுக்கு தான் நமக்கு நிச்சயமாக சர்ச்சு தேவை. அப்போது சர்ச்சில் இருக்கிறவங்களோடு கூட நம்ம கனெக்டடாக இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாக நாமும் ஆண்டவருக்காக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த தீமோடு கூட இன்றைக்கி ப்ரே பண்ண போகிறாங்க, பாட்டு பாட போகிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லெட்ஸ் ரைஸ் அ காட்லி ஜெனரேஷன் zealous for God. May God bless you all. Shalom. Shalom, shalom, shalom. Welcome to Proclaim, Pray and Praise, episode 8. Today's theme, Zeal for God. Today's God's word, John chapter 2, verse 17. His disciples remembered that it was written, Zeal for your home will consume me. Let us have zeal for God and His kingdom. அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிப்பா. எப்போதும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த கடைசி காலத்தில் இருதயங்களில் பக்தி வைராக்கியத்தை ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். எனக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். உண்மையே நோக்கி பார்த்து வாழ உதவும் ஆண்டவரே. சத்தை என் உள்ளத்தில் அதிகரிக்க உதவி செய்யும் ஏசப்பா. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் உமக்காக வாழும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் உமக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தூத கூட்டங்கள் பாடுகிறோம். நாம் உம்மை உபயாவையும் வெல்கு வணங்கிடும் இணையற்ற வல்ல நாம் உம்மை ஆகுதினை ஒன்றியும் விரையுதலாம். சிங்கமே வானாயத்தில் உணவு கூலிகை உடையவரே மரண கூலினை உழ்த்தி எழுப்பின சிங்கமே வானாயத்தில் திறவும் கூலினை Hallelujah. Hallelujah. May God bless you.